நாம இப்போ காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆந்திராவில் இருக்கிற இந்த பிள்ளையார் கோயிலை தேடி தேடி வருகிறார். இங்கே இருக்கும் பிள்ளையாருக்கு மற்ற கோயில்களில் இருப்பது போல அழகான வளைந்த துதிக்கையோ செல்ல தொப்பையோ முரம் போன்ற எழிலான காதுகளோ கிடையாது. அங்குச பாசம் கொழுக்கட்டை என்று ஏந்திடும் கரங்களும் இல்லை. மடித்த கால்கள், ஒடித்த தந்தம் இவையெல்லாம் கூட கிடையாது. முழுக்கென்று பிடித்து வைத்த பிள்ளையாராக காட்சி தரும் இவரை அப்படி எதற்காக தேடி வந்து தரிசிக்கிறார்கள்? காரணம், இவர் செய்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள் தான். ஆந்திராவின் காணிப்பாக்கத்தில் வரசித்தி விநாயகர் என்ற திருப்பெயரோடு அருள் பாலிக்கும் அந்த பிள்ளையார் மற்ற எந்த கோயிலையும் இல்லாத அதிசயம். விபூதி தருவாங்க, குங்குமம் தருவாங்க, சந்தனம் தருவாங்க. எல்லா கோயிலையும் பிள்ளையார் கோயிலில் ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலில் தீர்த்தம் தாங்க பிரசாதம். மற்ற பிள்ளையார் கோயில்களில் விசேஷ நாட்களில் அல்லது சதுர்த்தி தினங்களில் கணபதி ஹோமம் நடத்துவார்கள். ஆனால் இங்கே தினம் தினம் அதிகாலையில் 4 மணிக்கு கணபதி ஹோமம் நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே மட்டும்தான் விநாயகருக்கு தினம் தினம் திருக்கல்யாண உற்சவமும் நடக்கிறது. கட்டங்கள் பறக்கட்டும் கஷ்டங்கள்னு போன விஷயம் ஒரு ஆர்டிகிள் படிச்சிருப்பீங்களே, அந்த பூஜையை தாங்க, விசேஷ பூஜையை தான் இங்கே நடத்துறதுக்காக வந்திருக்கோம். அந்த பூஜை என்னன்னா கணபதி யந்திர பூஜை. நீங்கள் போட போகிற அந்த 12 கட்டத்தில் நடுவில் ஒட்ட வேண்டிய கட்டம் கணபதி யந்திரம். அந்த கணபதி யந்திரத்துக்கான விசேஷ பூஜை தான் இந்த அதிசயமான அற்புதமான காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலில் நடந்தது. அந்த பூஜை இங்கே எப்படி நடத்தப்பட்டது தெரியுங்களா? முதல்ல மூலவரான காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் சன்னதியில் வச்சு பூஜிக்கப்பட்டது. அந்த கிணத்து தீர்த்தம் சொன்னீங்களே விசேஷமான, அந்த கிணத்து தீர்த்தங்கள் எல்லாம் அந்த எந்திரத்தின் மேலே தெளிக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கே இருக்கிற உற்சவர், அதாவது சித்தி புத்தியோட இங்கே தினசரி கல்யாண உற்சவம் காணுவார் இங்கே இருக்கிற பிள்ளையார், அந்த உற்சவர் சன்னதியில் வச்சு விசேஷமாக பூஜை பண்ணப்பட்டது. அதன் பிறகுதான் உங்களுக்கு இந்த எந்திரம் தரப்பட இருக்கு. அதிசயங்கள்